ஸோ ஓகே, எக்ஸாமுக்கு முதல் நாள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வரைக்கும் வந்ததே பெருசு தான். ஏனெண்டா லைக் எக்ஸாம் எழுதணுமென்னு முடிவெடுத்ததே உண்மையாக பெருசு தான். அடுத்தது வந்து என்னென்ன எக்ஸாம் ஹோலுக்கு என்னென்னு போகிறது அண்ட் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இங்கே இந்த இடத்துல தான் கனவேர் விடுறாங்க. ஸோ அதை என்னென்னு திருத்துறது பார்ப்போம். முதலாவது நான் என்ன யோசிச்சு வச்சுனான்டா, நான் என்ன அனுபவப்பட்டனான்றதை பார்த்துட்டு வருவோம்ண்டு. பட் அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. லைக் எல்லாத்துக்கும் முன்னம் எக்ஸாம் ஹோலுக்கு நீங்கள் போய் எழுதுறது அதுக்கு என்னென்னு சொல்லணும்னா நான் வந்தேன். பட் அதுக்கு முன்னே நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸாம் முடித்தா பேருந்து என்ன செய்கிறது. எக்ஸாம் முடித்தா பேருந்து விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம் முடித்தா பேருந்து என்ன செய்கிறேன். ஏன்னா இப்போ கனவேர் வந்து எப்படியும் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த முன்னுக்கு அதாவது முடிச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எவ்வளோ ஸ்பீடாக கதைக்கணுமோ அவ்வளோ ஸ்பீடாக தான் கதைப்பேன். 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடுவேன் நம்புறேன். ஓகே, ஸோ அதான் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து எக்ஸாம் முடிஞ்சா பேருந்து என்ன செய்கிறேன்ற முதலாவது பார்ப்போம். அதுக்கு ரீசன் வந்து எல்லோரும் அங்கே தான் போல விடுறீங்க. எக்ஸாம் முடிஞ்சா பேருந்து வந்து உடனே டிஸ்கஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து இந்த ஸ்கீமை போட்டுருவாங்க. எல்லா குரூப்லேயும் இருப்பீங்க, எல்லா குரூப்லேயும் ஸ்கீமை போட்டுருவாங்க. தயவு செய்து எல்லா குரூப்பையும் மியூட் பண்ணி வச்சுருங்க. அது ஸ்கீமை பார்க்க சொல்லி தோணும், அப்படியே கை அப்படியே இருக்கும், அப்படியே மைண்ட் ஃபுல்லாக ஸ்கீமெண்ட் இருக்கும். ஆனால் பார்த்தீங்களா போயிடும். ஏனண்டாடா கேலஸ் கவலையினம்ன்றது மனுஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். கவலையினம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். மனிதன் என்று வந்தால் கவலையினம் இருக்கும். ஸோ நீங்கள் கவலையினப்பில் விட்டால் அது உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஃபார் ஷுவர். இப்போ நீங்கள் அதை மார்க்ஸை பார்த்தீங்கடா விச் மீன்ஸ் எத்தனை சரியன்னு பார்த்தீங்களாண்டாலோ அல்லது ஏதாவது பார்த்தீங்களா எக்ஸாம் முடிஞ்சேன்னா தேவையில்லடா, வேண்டாம். நீ வந்து இப்போ முதலாவது மேத்ஸ் தானே, மேத்ஸ் எழுதி போட்டு மேத்ஸ் பியூர்ண்டா பியூர் முடிஞ்சுது. பியூருக்கும் அப்ளைடுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை தானே. அப்போ என்ன அதை பார்க்குறீங்க? பியூர் முடிஞ்சு அது வேணாம், அதை அப்படியே வச்சுருங்க. ரெண்டாவது என்னது ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் பாடா வருது. ஓகே, லைக் அப்ளை முடிச்சிட்டிங்கடா, அது மேத்ஸ் முடிஞ்சுது. அதோட விடையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் எதுவும் தியரி மறந்துட்டு போயிருந்தாலும் அதை பார்த்துங்களுக்கு பிரியோசனம் இல்லை. பயோவாக்களுக்கும் அதே தான். லைக் எம்சிக்யூ முடிஞ்சானா சப்போஸ் எம்சிக்யூ வந்து சில நேரம் உங்களுக்கு டவுட்டானா பாருங்க, பிகாஸ் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு தேவை. அது நான் நோமன்னு சொல்லுவேன். பட் அவங்க சொல்கிற அந்த விடை தான் சரியான்ட்டு அதை பார்த்து கொண்டு இருக்காதுங்கடா. நான் அதைத்தான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் இருக்கா, கெமிஸ்ட்ரி இருக்கா, எம்சிக்யூ இருந்தால் உங்களுக்கு சப்போஸ் அதுக்கு வந்து அந்த தியரி எதுவும் கிளியர் இல்லைன்னா மட்டும் ஆன்சர் பார்க்க வேண்டாம். தயவுசெய்து தியரியை மட்டும் சும்மா மேலே பார்த்துட்டு ஓகே இதுக்கு அந்த ஆன்சர் செக் பண்ண வேண்டாம். தயவுசெய்து இந்த பேப்பரை வேண்டாம், அதை வைங்க. சப்போஸ் நீங்கள் ஓகே பார்த்து அதை திருத்த வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். லைக் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்து திருத்த வேணாம். உங்களுக்கு சப்போஸ் இது வந்து செகண்ட் பார்ட்டு தேவைப்படும் என்று தோன்றதை மட்டும் பாருங்கள். இது எல்லாமே எந்த கருத்துக்கள் பேருந்து அண்ணா தான் சொன்னவர்னு வர்றேல. ஏனண்டா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பட்டது அதுதான். ஏனெண்டா நீங்கள் அடுத்த எக்ஸாமில் சரியான பாதிப்பு ஏற்படுத்தும். டைம் கணக்க போகும். நீங்கள் வந்து சும்மா படித்து கொண்டு இருப்பீங்க, ஆனால் மைண்ட் ஃபுல்லாக அங்கே இருக்கும். அதுதான் மெயினாகவே நீங்கள் பார்க்கணும். அண்ட் டிஸ்கஸ் பண்ணுறது தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணாது. எக்ஸாம் முடிஞ்ச உடனே வெளிக்கிட்டு வீட்டை ஓடு அவ்வளோதான். எக்ஸாம் முடிஞ்சோடனே வீட்டை வெளிக்கிட்டு இவங்களோட டிஸ்கஸ் பண்ண தொடங்கினா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அடுத்த பாடம் இருக்கடா, உனக்கு அடுத்த பாடம் படிக்கணும், நீ டிஸ்கஸ் பண்ணு. கெமிஸ்ட்ரி முடிச்சா இருந்து டிஸ்கஸ் பண்ணு. ஐசிடிக்காரங்கள் அது கொஞ்சம் பிரச்சனை தான். பட் கெமிஸ்ட்ரி முடிச்சா டிஸ்கஸ் பண்ணு, எந்த பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் முழு மூச்சு கட்டி கொண்டு ஓடிடும் அப்படியே. சரி, அடுத்தது வந்து இதுதான் முக்கியமானது. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னம்ன்றதை விட எக்ஸாம் முடிஞ்சா பேருந்து என்ன செய்யறன்றதை நாங்கள் மெயினாக பார்க்கணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னம் என்ன செய்கிறது. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னம் என்னது, நாளும் வளம் மாதிரி நீங்கள் இப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா எப்படியும் நீங்கள் வந்து எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ அந்த லைக் கோவிலோ சர்ச்சோ மொஸ்கோ போயிட்டு வருவீங்க. ஸோ அது இஷ்யூவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னம் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். என்னென்ன பிளான் பண்ணுறது, அதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குமில்ல. அப்போ நீங்கள் நேரத்துக்கு தான் எழும்பணும். நேரத்துக்கு கிளம்பி எழும்பி படிச்சுட்டு வருவீங்க, மேலால் பார்த்துட்டு வருவீங்க ரிவிஷன் மாதிரி. லைக் அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குமென்றால் அதுக்கேற்ற மாதிரி எழும்பி போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அண்ட் அதுக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணணும். இப்போ வீட்டில் இருந்து இத்தனை வெளிக்கிட்டு அங்கே ஏன்னா கடைசி 10 நிமிஷத்தில் எக்ஸாம் போனாடா டென்ஷனில் எக்ஸாம் பேப்பரும் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும், ஓஎல் பேப்பர் செய்யக்கே கனவேருக்கு அது சும்மா அப்படி இருந்திருக்கும். ஏன்னா என்னடா ஃபைனல் பேப்பர் இதான கூட வாழ்க்கையை தீர்மானிக்க போதுன்னா என்னடா கொஞ்சம் பயம் இருக்குதான். முதலாவது பேப்பர் கனவேறு கை இப்படி ஆடும். அப்போ என்ன செய்யணும்,
அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேராக போகணும். ஓகே இப்படி தான் இருக்க போகுதுன்னு. அண்ட் தேவையான எல்லா பொருளையும் கையில் எடுத்துகிட்டு போங்க, விட்டுட்டு போகிறதில்ல. ஐசி அந்த அவங்க சொல்லியிருப்பாங்க அதில் மேட்டது பென், பென்சில், ரூலர், ரேசர் இந்த மெட்டை வேண்டுன்னு வராதுங்க. பென், பென்சில் கட்டாயம் தயவு செய்து கருப்பு, நீளம் ரெண்டையும் யூஸ் பண்ணி எழுதுங்கடா. ஏனெண்டா லைக் எல்லா எழுத்தும் வடிவாக இருக்க மாட்டேன் இல்லை, வடிவாக எழுதா வடிவு இல்லைன்றது தோன்றாக்கள் லைக் மேலே ஒரு ஹெடிங்கையாவது நீங்கள் பிளாக்கால் இது மாற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்கிறதான், எக்ஸாம் பேப்பர் திருத்துறதும் மெயின் தான். அதுக்கு அப்போக்கே ஒரு சைக்காலஜி படி எழுத்து வடிவாக இருந்தால் கொஞ்சம் மார்க்ஸ் போடுறதுக்கு சைக்காலஜி படி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அதில் இந்த மைண்டுக்கு ஓகே எழுத்து வடிவாக எழுதிருக்குன்றது மைண்டுக்கு போகும். நான் ஏற்கனவே கன்னடத்தில் சொல்லிட்டேன். ஸோ அதொன்று நீங்கள் பார்க்கணும். ஸோ அதொன்று நீங்கள் பார்க்கத்தானே வேணும், ஒன்றுமே செய்யலாதுடா. ஹேண்ட் ரைட்டிங் எங்களுக்கு ஒருக்க பார்த்துட்டு போகணும். அண்ட் அதான் அது பதட்டமாக இருக்கும், ஒன்றுமே செய்யலாது. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு போகணும் எக்ஸாம். அதுக்கு ஆக நேரத்துக்கும் போய் நின்று தூங்க வேண்டாம். அளவாக 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸுக்கு முன்னே நிற்க பாருங்கள். அதில் 30 மினிட்ஸ்னு சொல்லி கிடக்கு. பட் எனவே 30 மினிட்ஸ் நின்றாலும் ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே உள்ளே எடுத்துருவாங்கலாம். ஸோ லைக் 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் முன்னுக்குன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்கன்னா லைக் அது ஓகே உங்களோட இது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பல மாதிரி கடைசி நேரத்தில் படித்தவங்களுக்கு ஒன்றுமே விளங்க போகிறதில்ல, அது டைம் வேஸ்ட். அண்ட் இது உங்களுக்கு எக்ஸாம் ஹோலுக்கு போகிறது. அண்ட் எக்ஸாம் ஹோலில் என்ன செய்கிறது, எக்ஸாம் ஹோலில் என்ன செய்கிறேன்டா, என்ன எக்ஸாம் தான் எழுதணும், அது என்னென்னு எழுதுறதுண்டா. நான் ஏற்கனவே சொன்னதாண்டா, எல்லா பேப்பரும் எல்லா கேள்வியும் ஈஸியாக வர மாட்டில்லை. கட்டாயம் ஒரு பேப்பரில் இப்போ என்ன 7 எஸ்ஸே இருக்குதா, அதில் 5 எஸ்ஸே செய்யணும்னா அந்த 2 எஸ்ஸே கஷ்டமாக வரும். அந்த 2 எஸ்ஸே எதுங்களுக்கு தெரியாது. நார்மலாக 2 எஸ்ஸே கஷ்டமாக வரும். அந்த 2 எஸ்ஸே உங்களுக்கு பிடிச்ச படம் கஷ்டமாக வந்துட்டால் உடனே பேப்பரே கஷ்டம் பண்ணிட்டு என்ன அப்படியே தூக்கி போட்டு ஓடுறேன். எந்த அனுபவத்தில் சொல்கிறேன், 23 பேப்பரில் எங்களுக்கு அப்ளிகேஷன் டெரிவேட்டிவ்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இதில் லைக் கேள்வி ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றிருந்தோம். அதில் எல்லோரும் குழம்பிட்டோம். பட் என்ன என்றால் அந்த கேள்வியை நீங்கள் விட்டுட்டு போயிருக்கலாமே. அதுதான் சொல்கிறேன், கேள்வியை விட்டுட்டு போங்க. நீங்கள் கேள்வி கஷ்டம்னு யோசிக்கிறீங்கன்னா ஓகே, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். 7ல் 5 கேள்வி கஷ்டம், நீங்கள் சாய்ஸ் பண்ணிட்டும் போவீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 7ல் 5 கேள்வி கஷ்டம் என்றால் அது நீங்கள் உங்களுக்கு ஈஸியான பாடம் வந்தால் அது உங்களோட வீதி ஒன்றும் செய்யலை. அதுக்கு என்ன இருந்து ஒன்று அதுன்னு சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. அந்த இது நீங்கள் ஓகே கஷ்டம்னு உங்களுக்கு விளங்கிட்டேன்டா, அப்படியே அதை என்ன சொல்கிறது, அந்த கேள்வியை விட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச இப்போ எல்லோரும் ஓர்டர்லாம் செய்வீங்க உங்களுக்கு பிடிச்ச. நான் மேட்ரிக்ஸ் கேள்வி ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டாம், தாயம் ஃபஸ்ட்டாக செஞ்சுட்டு தான் அங்கே போவேன். இப்போ தாயத்தில் கஷ்டமாக போட வாய்ப்பு இல்லைன்றதால் அதை ஃபஸ்ட்டாக எடுப்பேன். உங்களுக்கு அப்ளிகேஷன் டெரிவேட்டிவ்ஸ் வேறு வகையீட்டின் பிரயோகம் கஷ்டமாக வந்துட்டு எங்களை இதில் எங்களோட பட்சில் கனவேருக்கு நடந்த பிரச்சனை தான். வகையீட்டின் பிரயோகத்தை கஷ்டமாக இல்லைனா இப்போ லைக் பேட்டர்ன் மாற்றி போட்டான். அப்போ குழம்பிட்டேன் கொஞ்சம். இந்த எக்ஸாம் பேப்பர் முதலாவது பியூரில் அப்படி போட்டுட்டா என்ன செய்கிறது, அதுதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். லைக் அந்த கேள்வி கஷ்டம் அடுத்தது போங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அது செய்யலாம் கடைசி ஒரு ஃப்ளோன்னு எடுத்துட்டிங்கன்னா சரிடா. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸில் முதலாவது கேள்வி உங்களுக்கு சுருக்கள் நேரம் போய் கொண்டு இருந்தால் விட்டு மார்க் பண்ணி போடுங்க. அண்ட் சுருக்கள் செய்ய வேண்டாம். ஸோ டைம் தான் மிக முக்கியம். சுருக்கள் கடைசியாக செய்ய பாருங்கள் மேக்ஸிமம். எக்ஸாம் ஹாலில் இதுதான் என்னால் சொல்லலும். ஏனென்றால் லைக் ஆஃப்கோர்ஸ் தயவு செய்து இந்த பார்த்து எழுதுகிற வேலை எங்களுக்கு வேண்டாம், பண்ணி விட்டுறாதேங்கோ. ஏனெண்டாடா இப்போ நீங்கள் விட்டு கொண்டு போகிறீங்கண்டாடா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். பிடிச்சா அது ஏன்டா கொண்டு போகிறீங்க, அது வேணாம். அது என்னது அப்படியே இப்போ உங்களுக்கு நார்மலாக எக்ஸாம் எழுதுறேன்டா ஓகே நான் ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு திருப்தியாக எழுதுவீங்க பயமே இல்லாமல். இது நீங்கள் இது உள்ளே வச்சுருந்தாலே அவங்க வந்தாலே பக்கத்தில் நின்னாலே நடக்கும் உங்களுக்கு. பிடிச்ச 5 இயர்ஸ் ஒன்றும் செய்யலை அவங்கள. ஓகே ஸோ அது அண்ட் இதான் எக்ஸாமுக்கு. இது மெட்டது என்னது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த லைக் அதுக்குள்ளே கொண்டு அவங்களோட கதைக்கிறது. எக்ஸாம் முடித்தோன்னே வெளிக்கிட்டு வந்துடு, அதுதான் சொல்லலும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சைக்கிளில் போகிறீங்கண்டாடா கலைக்கும் தான் ஒன்றும் செய்யலாது. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேரத்துக்கு போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாமுக்கு முக்கால்வாசி இது பேரண்ட்ஸோட போவீங்க. பட் சைக்கிளில் போகிறேன்றால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதேண்டா சைக்கிளில் போகிறதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லைக் என்ன மெட்டாக்கள் பேரண்ட்ஸ் ஏற்றி கொண்டு வந்து விடினமே, என்ன ஏற்றி கொண்டு வந்து விடினமே இல்லையாண்டா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. உன்னால் முடிஞ்சது நீ செய்வோம், அது பிரச்சனை இல்லை. சைக்கிளில் போகிறேன்டா அதுக்கேற்ற வேண்டி பிளான் பண்ணு. அரை மணி நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு போனால் தான் உனக்கு களைச்சி அது முடியும், உனக்கு அந்த வேர்வை போகும்ன்றால் அதுக்கேற்ற வேண்டி பிளான் பண்ணி போ. அதுக்கேற்ற வேண்டி நீங்கள் பண்ணுங்கள். அங்கே போய் லைக் அப்படி தான் இருக்கணும் லைஃப்பில். இதுதான் சொல்லலும். எக்கச்சக்க பிரச்சனை வரப்போகுது. இது ஒரு பிரச்சனை என்றால் நீ அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷனை தேடி கொண்டு போ, அது செய்யலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட்
அண்ட் கடைசியாக இதுதான் சொல்லணும்னு நினக்கிறேன். இப்போ வந்து கவலை இனப்பிழை முக்கியமான விஷயம். கவலை இனப்பிழைக்கு வந்து எங்கட கையில் ஒன்றுமே இல்லை. கவலை இனப்பிழையில் எங்கட கையில் ஒன்றுமே இல்லை. ஸோ கடவுள்கிட்ட கவலை இனப்பிழையை விட்டுருங்கோ. கவலை இனப்பிழை மனிதன் எல்லாருக்குமே வரும். அதை கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுள்கிட்ட விட்டுட்டு உங்களோட பாட்டுக்கு விட்டு அதை என்னடா எங்களால் செய்யலாம். கவலை இனப்பிழை விடுறாக்கள்ன்றாக்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, உங்களோட கையில் ஒன்றுமே இல்லைடா. அது கடவுள்ன்ற கையில். நீ ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தாலும் கவலை இனப்பிழை. எனக்கு ஃபைனல் பேப்பரில் 9 கிட்ட கையால் சார் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபிசிக்ஸில். நான் என்ன செய்கிறதுக்கு மேலே 9 இல்லை 7 8 நினைக்கிறேன். ஸோ அதை ஒன்றும் செய்யலாடா. கவலை இனப்பிழை வரும். அதுங்கிற கையில் இல்லை. எனக்கு ஒரு நல்ல மனிதர் சொன்ன அட்வைஸ், சீரியஸாக சொன்ன அட்வைஸ் வந்து, கவலை இனப்பில் வந்து அதை யோசிக்க வேண்டாம். அதை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு ஆள்கிட்ட விட்டுருங்க. மைண்ட் ஃப்ரீ ஆகும். ஏன்னா உங்களோட கையில் ஒன்றும் இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. இதுதான் என்னால் கவலை இனப்பில் விடுறாக்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். எஸ். அண்டு மற்றது நீங்கள் ஏக்கு டார்கெட் பண்ணால், லைக் நான் சொல்ல போகிற பிளான் வந்து என்னென்றால் 42 43 எடுத்தாலே நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஐலண்டுக்கு டார்கெட் பண்ணிங்களா நீங்கள் ஃபுல்லாக எடுக்க தான் வேணும். இல்லை ரேங்கிங் டார்கெட் பண்ணால் ஃபுல்லாக எடுங்க. பட் நார்மலாக இந்த தெரியும் தானே நம்மளை மாதிரி ஆக்கள் தெரியும் விளாப்பில் வேறு மட்டும் தெரிஞ்ச ஆக்கள் வந்து மைண்டில் இதை மட்டும் போடுங்க. 8 பிள்ளையோ 7 பிள்ளை விடலாம் தானே. அப்போ எல்லா கலையும் சரியாக எடுக்கணும் இல்லை தானே. அவன் எல்லா கலையும் ஈஸியாக போடுவானும் இல்லை தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போங்க. இத்தனை பிள்ளை இல்லாமட்டா ஓகே. அப்போ இந்த கல்யாணம் பிழைச்சாலும் பிரச்சனை இல்லைன்ற மைண்ட் உங்களுக்கு வந்துட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அண்ட் டைம் தான் முக்கியம். எவ்வளோ ஸ்பீடாக எழுதணுமோ அவ்வளோ ஸ்பீடாக எழுத பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் சரி. இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சது. மற்ற எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே சரி. மற்றது தயவு செய்து விடிய வேலைன்னா சண்டை பிடிச்சிட்டு ஒன்றும் போயிடாதீங்க. லைக் ஃபுல் ப்ரிப்பேரோட லைக் படித்து முடிச்சிருப்பீங்களா இத்தனைக்கும். உங்களுக்கு ரிவிஷன் இல்லாமல் இருந்திருக்கும். உனக்கு எல்லாமே தெரியும். இது மட்டும் சொல்கிறேன். எனக்கு இன்னொரு இதில் வந்து இன்னொரு அண்ணாரால் சொன்ன ஒரு விஷயந்தான். ஆக்சுவலி அது ஒரு யூடியூப்பில் எங்கேயோ தான் பார்த்தேன் நான். என்னென்றால் உங்களோட மைண்டில் வந்து நீங்கள் வந்து எதையாவது லைக் இன்னும் கிளியர் இல்லையே, எனக்கு ஏதோ படிக்காத மாதிரி இருக்குதே என்று நீங்கள் உங்களுக்கு அதை யோசித்து ஏதாவது வர்றீங்க என்றால் அப்போ தான் விளங்குது அது இல்லை, நீ எல்லாமே சரியாக தான் போகிற. அது அப்படி தோணும். பட் எல்லாமே சரியாக தான் போகிற. இதான் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு உனக்கு தெரியாண்டு ஒன்றுமே இல்லை. சரியா? தெரியாண்டு ஒன்றுமே இல்லை. லைக் தியரி ஃபுல்லாக படிச்சுட்டேன். அப்ளிகேஷன் தானே செய்ய போகிறேன். லைக் ப்ராக்டிஸ் இல்லாட்டி ஒத்து பிரச்சனையுமே இல்லைனா உனக்கு தியரி தெரியும் தானே. அதை அப்ளை பண்ண தெரியும் தானே. எஃப்எம்என்எம்ஏண்டா என்னது அது உனக்கு தெரியும் தானே. அது என்னென்னு போட தெரியும் தானே. அவ்வளோத்தையும் நம்பிட்டு போ. செய்யலாம். எல்லாமே செய்யலாம். ஒன்றும் அவ்வளோத்துக்கெல்லாம் யோசிக்க தேவையில்லை. லைக் சும்மா நார்மல் தான். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் போயிடுவான். முதல் 2 எக்ஸாமுக்கு சும்மா ஹார்ட் பீட் அங்கே நிற்கும். பேருந்து போகப்போ அது பழகிடும். ஸோ அது ஓகே. இதுதான் என்னென்றால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த எக்ஸாமில் இருந்து இன்னும் பார்க்குற கடைசி வீடியோவாக இருக்கும். அண்டு இதே வீடியோ நீங்கள் அடுத்த வருஷம் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். லைக் செகண்ட் ஷை வேண்டாம். எடுக்கிறதுக்கு போகலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே நல்லாவே நடக்கும். இதில் எந்த முழு பிளஸ்ஸிங்கும் இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் லைக் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ், நீங்கள் இவ்வளவு காலம் போட்ட எஃபர்ட்ஸ். சில பேர் வந்து கடைசி 1 மாதம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நித்திரையோட எனக்கு மெசேஜ் பண்ண ஆகல் இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னான். லைக் திரும்பவும் சொல்கிறேன். ஏதாவது இஷ்யூ வந்தால் தயவு செய்து நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ லைக் இதைத்தான் நான் சொல்லுவேன். என்னென்னால் இருக்கிறீங்க, பேர் இருக்கிறீங்க. அந்த கடைசி நேரத்தில் படித்தாக்கள் உங்களோட எஃபர்ட்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. தயவு செய்து டைம் ரிக்ரெட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. எல்லாமே இருக்குது. ஸோ டைமே யோசிக்காமல் அப்படியே போயிட்டு வாங்க. ஃப்ளோவில் போயிட்டு வாங்க. ஒன்றுமே இல்லை. கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒருக்கா வந்து அந்த கோவிலா சர்ச்சா மொஸ்கா போயிட்டு வாங்க. பிகாஸ் ஒரு கொஞ்சம் மன நிம்மதி நம்பிக்கை ஏதோ ஒன்று இருக்குது. ஏதோ ஒன்று அந்த இடத்துல இருக்குது. ஸோ போயிட்டு வாங்க. அண்ட் ஒழுங்காக எழுதுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்டு தயவு செய்து சண்டை பிடிச்சிட்டு ஒன்று போவேணாம். டென்ஷனோட போவேணாம். அங்கே வந்து பெருசாக தயவு செய்து எக்ஸாம் முடிஞ்சோன்னே வெளிக்கிட்டு வந்துடுங்க. இவ்வளோ தான் இது. ஸோ ஓகே, சந்திப்போம். நன்றி எல்லாருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையாக முதலே சொல்லிட்டேன். பரவாயில்ல. ஆல் த பெஸ்ட். எல்லாமே வச்சுருங்க. அண்ட் கொஞ்சம் பேர் இதில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மெட்டாக்களுக்கு விஷுவல் இட்டு போங்க. ஆல் த பெஸ்ட் கைஸ். ஸோ சந்திப்போம்.
எதுமெண்டா எனக்கு சப்போஸ் இருந்தோம்னா மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னால் ஏதாவது நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருந்தால் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நிம்மதியில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே, தேங்க்ஸ்டா, பை பை. என்ன போஸ்ட் கிரெடிட் சீனா? இது கொஞ்சம் புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ யா, ஏன் வீடியோ முடிஞ்சு தானே, போயிருக்கலாமே. சரி, எனிவே வந்த நீங்கள் வெயிட் பண்ணீங்க. ஸோ யா, ஒரு 2 சின்ன அட்வைஸ் என்னென்னா, முதலாவது வந்து அது ஒரு சின்ன அட்வைஸ் தான். லைக் பேப்பரில் வந்து உங்களுக்கு என்ன தந்தோடனே ஒரு ஷீட் ஒன்று தருவாங்க, ஓகே தானே? அந்த ஷீட் ஒன்று தருவாங்க. அந்த ஷீட்டில் உங்களோட ஈக்குவேஷன்ஸை எழுதுங்க. அதாவது வந்த உடனே, அது எல்லோரும் சொல்கிறது தான், ஸோ அதான் சும்மா எல்லாரும் சொல்லிட்டு போகண்டு வந்த உடனே அந்த ஷீட்டில் வந்து எழுதிடுங்க. என்னத்தை எழுதுங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஷோர்ட்டாக, லைக் கட்டாயம். இப்போ ஈக்குவேஷன் நீங்கள் எழுதி போட்டிங்களென்றால் நாங்கள் செய்கிறது ஈஸி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் அது நான் மறக்க போகிறதுன்றதுக்கெல்லாம் முதல்ல எழுதி வச்சுருங்க, குழப்பாது. சரியா? அது ஒரு நல்ல ஒரு டெக்னிக். அண்டு சாப்பிட்டு போங்க, அதுவும் தான். சாப்பாடு முக்கியம், சாப்பிடாம போயிடாதீங்க, அதையும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதான் இதில் ஆட் பண்ணான். ஸோ யா, சாப்பிட்டு போங்க, அது கட்டாயம். சாப்பாடு முக்கியம், சாப்பிடாம தயவு செய்து போயிடாதீங்க. என்னென்னா ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு எனர்ஜி வேணும். ஸோ அதோண்டு. ஸோ 2 திங்ஸ், 2 போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லியிருக்கு. ஸோ யா, குட் லக்.